உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்றைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குதுன்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 11 மணி 29 நிமிஷத்துக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசி குரு பகவானுடைய வீட்டிலிருந்து மகரத்துக்கு சனியுடைய ராசிக்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய சுக்கிர பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம். இப்ப விருச்சக ராசிக்கு 1, 2, 3ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லதா கெட்டதா? அதுபோக சுக்கிர பகவான் எங்கே இருக்கலாம், எங்கே இருக்க கூடாது அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சுக்கிர பகவான் 1ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இருந்தால் கெடுதலான பலன் தான் கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலும் கெடுதலான பலன் தான் கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கலாம், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கலாம், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தால் கெடுதலான பலன் தான் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கலாம், 12ஆம் இடத்துல இருக்கலாம். அப்ப அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது, கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பிரிச்சு சொல்லியிருக்கிறேன். அந்த கெட்ட ஸ்தானங்களான 6, 7, 10ஆம் இடங்களில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு இருக்கிறது 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து முன்னமே நம்ம கீழே போயிருவோமா அப்படின்னா பயப்படவே வேண்டாம். விருச்சக ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமான பலனை கொடுக்கவிருக்கிறார் சுக்கிர பகவான். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல சனியுடைய வீட்டுல தன்னுடைய நட்பு ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது என்னன்னா, வெற்றி ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம். ஒரு காரியத்தை எடுத்தால் அது ஜெயிக்காம விடுறதில்லை அப்படிங்கிறதா அந்த 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கவிருக்கிறார். அதுல முதல் வெற்றி எதுனா, கல்யாண கங்கண காரியங்கள். சுக்கிர பகவான் ஆகப்பட்டது திருமணத்துக்கு காரகன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் திருமணத்துக்கு. அந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அப்போ கடந்த காலங்கள்ல திருமணத்துக்கு முயற்சி பண்ணி தடைபட்டு நம்மளுக்கு வாழ்க்கை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கும். அப்போ ஒரு பொண்ணு பாக்குறீங்க, இல்ல ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். அப்ப 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிட்டாவே அடுத்தது என்ன, நிச்சயம்தான், திருமணம் தான். அப்ப அந்த நிச்சய டேட்டையும் இல்ல திருமண டேட்டையும் இந்த மாசத்திலேயே பேச போறீங்க, பேசி முடிவு பண்ண போறீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது டிசம்பர் 2ல இருந்து டிசம்பர் 28 வரைக்கும் நம்மளுக்கு 26 நாட்கள் அந்த சுக்கிர பகவானுடைய நாட்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அப்ப அந்த 26 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் எப்ப பண்ணலாம், எப்ப நிச்சயம் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பேசி முடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ 2 பேர் காதலிச்சுட்டு இருக்கிறீங்க,
அதை பத்தி உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னீங்க, நல்ல முடிவு கிடைக்கல. நீ காதலிக்க கூடாது, அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த பையன் வீட்டு சொல்லும்போது நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படித்தான் தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி தடை பண்ணி வச்சிருக்கிறவங்க இந்த பீரியட்ல நீங்கள் உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய காதலை பத்தி சொல்லி, நான் கட்டினா அவனைத்தான் கட்டுவேன், நான் வேற யாரையும் கட்ட மாட்டேன், நீங்க வேற எங்க பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேற எங்கேயாவது பொண்ணு பார்த்தோ மாப்பிள்ளை பார்த்தோ கல்யாணம் பண்ணி வச்சு அங்கே கல்யாணம் பண்ணாமல் இல்லை கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு கண்ணை கசக்கிட்டு வந்தா நாம தான் பார்க்கணும், இந்த பொண்ணு தான் விருப்பப்பட்ட இடத்துலயே கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முழு சம்மதத்துக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இந்த பீரியட்ல வருவாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். ஏன் சொல்றேன்னா, விருச்சக ராசியில பிறந்தவங்க எங்கிட்ட வந்து போன் பண்ணுனதுல முக்கியமா அவங்க கேட்ட கேள்விகளே, எங்களுக்கு திருமணம் நடக்குமா, எங்களுடைய காதல் கல்யாணம் வெற்றி பெறுமா, எங்களுக்கு பெத்தவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க, இது நடக்குமா, இதைத்தான் எங்கிட்ட அதிகமா கேட்டாங்க. அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய காதல் கல்யாணம் சக்சஸ் ஆகும். அதனால அவசரப்பட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிடாதீங்க, அப்பா அம்மாவுக்கு சொல்லாம திருமணம் பண்ணிக்காதீங்க, அப்பா அம்மா நிச்சயமாக சம்மதிப்பாங்க, உங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதற்குண்டான நேர காலமும் வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக மலரும். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு புத்தர பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல அந்த ரத்தத்தினுடைய அணுக்கள் நல்லா இருக்குமா இருக்கதா அப்படின்னா, அந்த 3ஆம் இடத்துல ஏதாவது சுபகரங்கள் இருக்கணும், இல்ல சுபகரங்கள் பார்க்கணும், இல்ல அந்த வீட்டு அதிபதியாவது ஆட்சியாக இருக்கணும். அப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அந்த வீட்டு அதிபதி சனி பகவான், அந்த வீட்டை புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே அந்த மகர ராசியை பார்க்கிறாரு, அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அங்க இரத்த அணுக்கள் கண்டிப்பாக வளரும், உங்களுக்கு புத்தர பாக்கியம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பல வருஷ காலமாக தடைபட்டு இருந்த புத்தர பாக்கியம், 3 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, பல வருஷமா குழந்தை இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல அந்த குருடைய பார்வை அப்படிங்கிறது தோஷத்தை நிவர்த்தி பண்ணும், புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ராசியையும் குரு பார்க்கிறாரு, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு, அந்த 3ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்குது, அந்த சுக்கிர பகவானையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது உறுதி. அப்ப இந்த சமயத்துல நீங்க டாக்டர் மூலியமாக பார்த்தாலும் சரி, மருத்துவ ரீதியில பார்த்தாலும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும். இனிமே இயற்கையாகவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இதற்கு முன்னாண்ட கல்யாணம் ஆனவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இந்த 26 நாட்களுக்குள்ள நான் கன்சீவா இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது அந்த அந்த கணவன் மனைவி, அந்த அவங்களை பெற்ற பெற்றோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு பூரிப்படையக்கூடிய காலம் ரொம்ப தூரத்துல வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பல நாள் பிரார்த்தனை இன்னைக்கு வெற்றி அடைய போகிறது. இது போக பாத்தீங்கன்னா, அந்த 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் சொன்னேன். உங்களுடைய கடன் கண்டிப்பாக இந்த பீரியட்ல தீரக்கூடிய காலகட்டம். எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டுவதற்கு வழி பிறக்கும். அதுக்கு தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். வேலை கிடைக்காம இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை, நீங்க எதிர்பார்த்த வேலை, நீங்க ஆசைப்பட்ட வேலை, ஆசைப்பட்ட சம்பளம், இதோட நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவங்க, அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேலையில மாற்றம், பிசினஸ்ல மாற்றம், உங்க குடும்பத்துல சந்தோஷம், ஒரு மன நிம்மதி எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறையா சொல்வதற்கு எந்த விஷயமே இல்லை.
எல்லாமே நிறைவாக சொல்வதற்குத்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த பீரியட்ல நீங்க தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு சூதாட்டத்துல நீங்க இறங்கி இருந்தாலும் சரி, இல்ல ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த பிரச்சனையினால நம்ம குடும்பம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பாழா போகுது. இந்த குடும்ப கௌரவம் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறலாம் அப்படின்னு நீங்களே முடிவுக்கு வந்து அதை விட்டுட்டு நல்லவங்களாக மாறுவதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு. நேயர்களே, நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் அந்த குரு பார்வையும் உங்களை வாழ வைக்கும், உங்களை வளர வைக்கும், உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணும். நீங்கள் நெடுநாள் பிரார்த்தனைகளை இந்த டயத்துல சக்சஸ் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்க வயதானவர்களுக்கு நான் எதுவுமே சொல்லல. அப்படி சொல்றத அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேரன் பேத்திகள் மூலியமாக, தன்னுடைய மகன் மூலியமாக ஒரு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நேயர்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.